எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழைய வீட்டுக்கு வந்து பெயிண்ட்டு எப்படி முறையாக அடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு வெளிப்புறம் வந்து பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக பெயிண்ட் அடிக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் அப்படியே நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட வெளிப்புற செவத்தில் இருக்கிற ஃபங்கஸு, பாசி இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி நார் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கையிலேயே தேய்ச்சி கழுவிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நார் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி கழுவினோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்காக நம்ம வந்து மிஷின் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு வேளை நம்ம மிஷின் வச்சு தான் தேய்ச்சி கழுவணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா வாடகை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வாடகை பார்த்தீங்கன்னா ரூ. 300 கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தேய்ச்சி நீட்டாக கழுவி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து செவுத்துல உறிஞ்சி வந்த இந்த பழைய பெயிண்ட் எல்லாத்தையுமே வந்து தகடு வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணணும். செவுத்துல எங்கெங்கே பெயிண்ட்டு உறிஞ்சி வந்திருக்குதோ அந்த பெயிண்ட்டு மட்டும் சொரண்டினா போதும். ஸோ உறிஞ்சி வராத பெயிண்ட்டை நம்ம வந்து சொரண்டணும்னு அவசியம் கிடையாது, அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உறிஞ்சி வந்த பெயிண்ட்டை மட்டும் தகடு வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுரண்டிட்டு நீட்டாக இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து சொரண்ட இந்த பழைய பெயிண்ட்டு டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து கட்டை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக டச்சப் பட்டி, கிராக் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பட்டி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் 350 ml தண்ணி ஆட் பண்ணி 1 கிலோ பவுட்ரு பட்டி மொத்தமாக அதில் கொட்டிக்கணும். 1 கிலோ பவுட்ரு பட்டிக்கு 350 ml தண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கொட்டிக்கின்னு நம்ம வந்து கையிலே மிக்ஸ் பண்ணணும். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாரி ஆகும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் வரணும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வாலில் இருக்கிற டேமேஜு, சின்ன சின்ன கிராக் இது எல்லாத்தையுமே வந்து இந்த பட்டியை வச்சு நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். 1 கிலோ பவுட்ரு பட்டி பார்த்திங்கன்னா ரூ. 40 வரும். இது கொஞ்சம் விலை கம்மி. சின்ன சின்ன கிராக் இருக்கிறதுனால நம்ம இந்த பட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இது கிராக் சீல் பட்டி வாங்கணுன்னா ரூ. 350 ஆகும் 1 கிலோ பட்டி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிராக் பெருசாக இருக்காமல் இருந்ததுன்னா கிராக் சீல் பட்டி வேணால் ரூ. 350 கொடுத்து 1 கிலோ வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லா கிராக்கும் சின்னதாக தான் இருக்குது அப்படின்ற போது நம்ம வந்து இந்த பட்டியை அப்ளை பண்ணிக்கலாம். இது லைஃப் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பட்டி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 4 இன்ச்சு பட்டி பிளேடு தான் யூஸ் பண்ணணும். 2 4 இன்ச்சு பட்டி பிளேடு தேவைப்படும். ஒன்று வந்து பட்டி எடுக்கிறதுக்கு, ஒன்று வந்து பட்டி அப்ளை பண்ணுறதுக்கு. பட்டி அப்ளை பண்ணும்போது தகுலில் வந்து பட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து அப்ளை பண்ணணும். பாருங்கள், பட்டியை வந்து கிராக்கில் பார்க்கும்போது கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் தான் வலிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுலேயே எங்கேனாச்சும் டேமேஜ் இருந்தாலும் நம்ம இதில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? டச்சப் பட்டி பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம தேய்க்கிற பேப்பர் வச்சு தேய்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 120 நம்பர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம், எம்ரி ஷீட்டு. இதை வந்து இந்த மாதிரி பாதியாக கிழிச்சிக்கிட்டு இதை பாருங்கள் எப்படி மடிக்கணுன்றது பாருங்கள். இந்த மாதிரி தான் மடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு டச்சப் பட்டியை எங்கெங்கே பார்த்துக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த தேய்க்கிற பேப்பர் வச்சு தேய்ச்சி நீட்டாக வைக்கணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து எதுக்குன்னா அந்த சைடில் இந்த ஜாயிண்ட்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் வச்சு நம்ம தேய்க்கிறோம். இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்தையுமே எங்கெங்கே டச்சப்பு எங்கெங்கே டேமேஜ்லாம் பார்த்தோமோ இது எல்லாத்தையுமே தேய்க்கிற பேப்பர் வச்சு தேய்ச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எக்ஸ்டீரியரில் எமல்ஷன் பெயிண்ட் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற எமல்ஷன் பார்த்தீங்கன்னா அகரம் பெயிண்ட்டு. இந்த அகரம் பெயிண்ட் வந்து சென்னையில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த பெயிண்ட் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது வந்து 2 in 1 பர்பஸு. இன்டீரியர்லையும் அடிச்சிக்கலாம், எக்ஸ்டீரியர்லையும் அடிச்சிக்கலாம். இதனோட விலை பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பக்கெட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 2500 தான் வரும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. கவரேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கவரேஜ் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த பெயிண்ட் விலை கம்மி, ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. லைஃப் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஏஷியனில் ஏசி எமல்ஷன் தான் அடிக்க போகிறீங்கன்னு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அதையும் வாங்கிக்கலாம். அதனோட விலை பார்த்தீங்கன்னா 20 லிட்டரு வந்து ரூ. 4500 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இந்த 20 லிட்டரு பக்கெட்டை வந்து நம்ம பட்டி தகடு வச்சு மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து 1 லிட்டரில் தண்ணி எடுத்து 20 லிட்டர் பக்கெட்டில் இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த 20 லிட்டர் மூடியில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு சுத்தமாக கழுவி எடுக்கணும். ஏன்னா இந்த மூடியிலே வந்து நிறைய பெயிண்ட் ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து இதை 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக மூடியில் ஒரு ட்ராப் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் என்ன பண்ணணும்னா இந்த 20 லிட்டரு பக்கெட்டில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து இன்னொரு காலி பக்கெட்டில் பாதி அளவு ஊற்றிக்கணும். பாதி பாதியாக பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் பாதி அதில் பாதி இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு அடுத்ததாக வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா?
20 லிட்டரு பெயிண்ட் எமல்ஷனுக்கு வந்து இதில் வந்து 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த பக்கெட்டில் 5 லிட்டர் தண்ணி வைங்க, அதேமாதிரி அந்த பக்கெட்டில் 5 லிட்டர் தண்ணி, மொத்தம் 10 லிட்டர் தண்ணி, அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த எமல்ஷன் வரும்போது நல்லா திக்காக தான் வரும், அதனால் நம்ம தைரியமாக 10 லிட்டர் தண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? பாதி பாதி அந்தமாரி பிரிச்சுக்குங்க. இதில் பாதி அதில் பாதி ஃபுல்லாத்தையும் ஊற்றாச்சு, 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் கையிலே மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் பாருங்கள், ஃபுல்லாமே வந்து பக்கெட்டு உள்ள நம்ம கையிலே தான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கையெல்லாம் ஒன்றாகாது, தைரியமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சின்னதாக அந்த மூடி ஒன்று இருக்கும், அது தூக்கி தூரம் போட்டுருங்க. அது எதுக்குன்னா அந்த பெயிண்ட்டு ஸ்ட்ரெயினர் ஊற்றுறதுக்கோசம் அந்த மூடியை கட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க, அந்த மூடி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து கையிலே இந்த மாதிரி கரைச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கரைச்சா போதும். கரைச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற்றணும். இந்த பக்கெட்டில் இருக்கிற பெயிண்ட்டை அந்த பக்கெட்டில் ஊற்றுங்க, அந்த பக்கெட்டில் இருக்கிற பெயிண்ட்டுக்கு இந்த பக்கெட்டில் ஊற்றுங்க. ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி ஆற்றிக்குங்க. பெயிண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஆற்றிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் பெயிண்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கணும், பாதி அளவு ஊற்றிக்கணும். ஓகேங்களா? இந்த 4 லிட்டர் டப்பா வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். அதில் வச்சாச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷு, விக்கி ப்ரெஷ்ஷு, கம்பெனி ப்ரெஷ்ஷாக வாங்கி அடிங்க. ஏன்னா லோக்கல் ப்ரெஷ்ஷு வாங்கி அடிச்சிங்கன்னா அது வந்து அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டப்படாது, சரக்கும் நிறைய வராது, எல்லாம் கீழே தான் போகும். ஓகேங்களா? பெயிண்ட்டு 4 லிட்டர் டப்பாவில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு தொட்டி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரெஷ்லேயே தொட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஷ்ஷுக்கு போட்டோன்னா பக்கத்துலேயே இன்னொரு ப்ரெஷ்ஷுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சுன்னு வரணும். இது எமல்ஷன்றதுனால நீங்கள் வந்து ஒரு நீட்டாக தான் அடிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ரெஷ்ஷை ஹரிசாண்டல்லையும் போடலாம், வெர்டிகல்லையும் போடலாம். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அதே மாதிரி போடலாம். ப்ரெஷ்லேயே அடிக்கும் போது கை கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இது போயிடும், பழகும். இப்போ எமல்ஷனை தொட்டு நம்ம கையிலேயே அடித்து பழகிக்கலாம். ஓகேங்களா? அடிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கை வலி கொஞ்சம் எடுக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்படியே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா நம்ம அடிக்க போகிறது நம்ம வீட்டுக்கு தான். ஸோ அதனால் வந்து பயம் வேண்டாம். பயம் இல்லாமல் நம்ம வந்து கையிலே அந்த மாதிரி அடிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரோலரில் இப்போ அடிக்க போகிறீங்கன்னு ஐடியா வச்சுருந்தாலும் நீங்கள் ரோலரில் தொட்டு கூட அடிக்கலாம். 20 லிட்டர் பக்கெட்டில் அந்த எமல்ஷன் எடுத்து வச்சுட்டு 8 இன்ச்சு ரோலர் வாங்கிக்கின்னு பக்கெட்டில் வந்து அந்த ரோலரை முக்கி தொட்டு எடுத்து உருட்டலாம். ஏன்னா ப்ரெஷ்ஷில் அடித்தாலே உங்களுக்கு நல்லா நீட்டாக கவரேஜ் கிடைக்கும். ரோலரில் அடித்தோம்னா அந்த கவரேஜ் நிறைய இல்லாமல் போயிடும், கவரேஜ் இல்லாமல் போகும். இன்கேஸ் வந்து சரக்கும் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும் ரோலர் அப்ளை பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? இந்த ப்ரெஷ்ஷில் போட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏரியா நிறைய வரும், எமல்ஷனும் கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா விலையும் இது கம்மி தான், 2500 ஸோ அதனால் அது வந்து இதை தைரியமாக நம்ம வாங்கி அடிக்கலாம். லைஃப்பும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரும் இது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து விலை கம்மியாக வேணுன்றதுக்காக தான் இந்த எமல்ஷன். ஸோ இல்லை எங்களுக்கு ஏசி இல்லை, நாங்கள் ஏசி எமல்ஷன் வாங்கி அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது ஐடியானா நம்ம வந்து அதையும் வாங்கி அடிச்சுக்கலாம். 20 லிட்டர் ஏசி எமல்ஷனுக்கு 8 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து சீலிங்க் வந்து நம்ம ஒயிட் அடிக்கணும். இந்த சீலிங் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஒயிட்டுக்கு வந்து 350 ml தண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 லிட்டர் ஒயிட்டுக்கு வந்து 350 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அது வந்து நீங்கள் இந்த அகரம் பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஏசி எமல்ஷனில் ஒயிட் அடிக்க போகிறீங்கன்னு செஞ்சாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து தண்ணி வந்து 350 ml ஆட் பண்ணலாம். அதேமாதிரி சீலிங் அடிக்கும்போது ப்ரெஷ்ஷில் வந்து சரக்கு எடுக்கும்போது பாதி தான் தொட்டு எடுத்து அடிக்கணும், அப்போ தான் ஒழுகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ரெஷ்ஷு தொட்டு அடிச்சிங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு ப்ரெஷ்ஷு அடிக்கணும், மாற்றி அடிக்கக்கூடாது. ஏன்னா ஒயிட்டுன்றதுனால நம்மளுக்கு எங்கே அடிச்சோன்னு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஒரு ப்ரெஷ்ஷு தொட்டோம்னா பக்கத்துலேயே ஒரு ப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி தான் ஒயிட் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து சீலிங் ஒயிட் போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கோடு கலர் எமல்ஷன் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து பார்டர் கலர் அடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி அடிக்கணுன்றதை பார்க்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பார்டர் கலர் பார்த்திங்கன்னா ஏஷியனில் அபெக்ஸ் எமல்ஷன் தான் எடுத்திருக்கோம். 1 லிட்டர் அபெக்ஸ் எமல்ஷனை ஓப்பன் பண்ணி 4 லிட்டர் காலி டப்பாவில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 200லேருந்து 250 ml தான் ஆட் பண்ணணும், அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு குலுக்கிடுங்க. நல்லா குலுக்கிட்டு இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணி அதை எடுத்துக்கு மறுபடியும் 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிடுங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து 4 இன்ச்சு விக்கி ப்ரெஷ் எடுத்திருக்கேன் பார்டர் கட்டுறதுக்கு. உங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா 3 இன்ச்சு விக்கி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
4 இன்ச்சு விக்கு ப்ரஷ் விலை பார்த்தீங்கன்னா 320 ரூபா வரும். பார்ட்ரு வந்து பாருங்கள், பார்ட்ரு வந்து நம்ம எப்படி கட்டணுன்றதை பாருங்கள். ப்ரெஷ்ஷை வந்து எப்பவுமே சரக்கு தொட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வலிச்சுக்கணும். ப்ரெஷ்ஷில் சரக்கு அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொட்டு மேலேருந்து கீழே இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வலிச்சு விடுங்க பார்ட்ரு கட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கீழேருந்து மேலே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை தலைக்கியா இந்த மாதிரி வச்சுக்கணும். சரக்கு வந்து நிறைய எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா கீழே ஒழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் சரக்கு பார்ட்ரு கட்டுறதுக்கு மட்டும் எப்பவுமே திக்காக வச்சு கட்டணும். 200லேருந்து 250 ml தண்ணி தான் வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து கட்டணும். எதுக்காக நம்ம ஏஷியனில் அபெக்ஸ் எமல்ஷன் எடுத்துக்கிறோம்னா, இதுதான் வந்து சீக்கிரமாக வெளுக்காமல் இருக்கும். ஏன்னா டார்க் கலரு. விலை வந்து 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரும் அபெக்ஸு. அப்படி இல்லையா ஏஷியனில் அல்டிமா ரேஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னா 1 லிட்டர் வந்து 650 ரூபா வரும். ஓகேங்களா? இதெல்லாம் டார்க் கலர் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் அடிக்கணும். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வெளுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் இந்தமாரி மெட்டீரியல் நம்ம இதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் பார்டருக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் பார்டர் கட்டணும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும். ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு கோடு எல்லாமே போட்டுடணும். சீலிங்கு, வாலு, பார்டர் எல்லாமே ஒரு கோடு நீட்டாக போட்டுட்டோம். இந்த மாதிரி பார்டர் எல்லாத்தையும் கட்டிவிடுங்க. அவுட்டரில் அடிக்கும் போது, கலர் அடிக்கும் போது ஹைட்டுக்கு வந்து ஏணி யூஸ் பண்ணுங்கள். சீலிங்கு போகிறதுக்கு வந்து ஸ்டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெளியே வந்து ஒரு 14 அடி ஹைட்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம ஏணி போட்டு அடிச்சுக்கலாம். டப்பா வந்து டொக்கு கம்பியில் மாட்டிக்கணும் ஏணியில் அடிக்கும் போது. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கோட்டிங் போகுது. இப்போது எல்லாத்தையும் ஒரு கோடை அடித்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங். செகண்ட் கோட்டிங் அதே மாதிரி தான். ஹரிசாண்டலில் போடலாம், இல்லைனா வெர்டிக்கலில் போடலாம், எப்படி ஒன்றாலும் போடலாம். ஆனால் செகண்ட் கோடு கம்பல்சரி அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு 3 வருஷம் வந்து நல்லா தாங்கும் லைஃபு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனாமல் பெயிண்ட் போடணும். கேட்டுக்கு கிரில் எதனா இருந்ததுன்னா கூட எனாமல் பெயிண்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி செகண்ட் கோடு ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. செகண்ட் கோடு ஃபுல்லாக போட்டுட்டு பார்டர் கலரும் செகண்ட் கோடிங்க கொடுத்துடலாம். ஒரு கோட்லேயே நல்லா கவர் ஆயிடுச்சுன்னா பார்டர் கலரு ஒரு கோட்லேயே விட்டுடலாம். அப்படி இல்லையா 2 கோடு போடுற மாதிரி வருதுன்னா 2 கோடு போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணிவிடுங்க. ஃபைனல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. எல்லாத்துலேயும் பார்டரும் கட்டியாச்சு, ஃபைனலும் பண்ணியாச்சு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது ஒர்க்கு. ஓகேங்களா? இது எல்லாமே நீட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஃபைனல் ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டாக அடித்து நீங்களே பார்டர் கூட கட்டலாம் தைரியமாக. அதுக்கப்புறமா எனாமல் பெயிண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியனில் எனாமல் பெயிண்ட் எடுத்துருக்கோம். எனாமல் பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கையில் நல்லா குலுக்கிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த எனாமல் பெயிண்ட்டு மொத்தமாக ஊற்றிடுங்க. டர்பன்டைன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எனாமலுக்கு வந்து டர்பன்டைன் 200 ml தான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே டர்பன்டைன் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் ரொம்ப தின்னாகிடும். டர்பனை ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு திறக்கும் போது வந்து கொஞ்சம் டப்பாவை தள்ளி வச்சு தரங்க. மூஞ்சிக்கிட்ட வச்சு திறக்காதீங்க. எதுக்காகனா அந்த டர்பனோட ஏரில் மூடி ஓப்பன் பண்ணும்போது டப்புன்னு எகிரி அடிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த 2 இன்ச்சு விக்கி ப்ரஷை வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்குங்க. 2 இன்ச்சு விக்கி ப்ரஷ் போதும் எனாமல் அடிக்கிறதுக்கு. ரோலரில் அப்ளை பண்ணுற இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து 4 இன்ச்சு காட்டன் ரோலரு. ஒரு ரோலர் தொட்டால் போதும். கேட்டில் கால் பாதி அளவு ஏரியாவை நம்ம கவர் பண்ணி அடிச்சிட முடியும். பாருங்கள், இந்த ரோலர் அடிக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ப்ரெஷ்ஷு எதுக்காகனா சின்ன சின்ன இடத்துக்குலாம் ரோலர் போகாது. அந்த மாதிரி இடத்துக்குலாம் ப்ரெஷ்ஷு ஓரம் கட்டுறதுக்கு, இந்த மூளை இடுக்கு அது எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு தேவைப்படும். அதனால தான் ப்ரெஷ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக கேட்டில் இருக்கிற பூ டிசைனுக்கு வந்து கோல்டு பெயிண்ட் அடிக்கணும். கோல்டு பெயிண்ட் வந்து எம்ஆர்எஃப்பில் வாங்கிக்கலாம். 100 ml எம்ஆர்எஃப் கோல்டு பெயிண்ட் வாங்கினோம்னா கேட்டில் இருக்கிற எல்லா பூ டிசைனுக்கு வந்து 2 கோட்டிங் கொடுத்துடலாம். எம்ஆர்எஃப் பெயிண்டில் வந்து தின்னரே ஆட் பண்ணக்கூடாது. எம்ஆர்எஃப் பெயிண்ட் என்ன திக்னஸில் வருதோ அதே திக்னஸில் தான் டைரெக்டாக அப்ளை பண்ணணும். கோல்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வாங்கர் ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். 12ஆம் நம்பர் வாங்கர் ப்ரெஷ்ஷு, சின்னதாக ஃப்ளாட்டு ப்ரெஷ் வரும். அந்த ப்ரெஷ்ஷை வாங்கி கோல்டு பெயிண்ட் அடிக்கணும். ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் வீடு வந்து இந்த மாதிரி நீட்டாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் ஃபுல்லாமே அடித்து முடிச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ராப்பராக அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அகரம் பெயிண்ட்டு. இந்த அகரம் எமல்ஷன் வந்து 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா தான் வருது லைட் கலரு. அதே நீங்கள் இதில் டார்க் கலர் வாங்கினீங்கன்னா 2950 ரூபா வரும் டார்க் கலரு. ஓகேங்களா?
ஸோ இதில் இன்னொரு விஷயம், நம்ம பெயிண்ட் அடிக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால வந்து எனக்கு விலை கம்மியில் இருந்தால் பெயிண்ட் போதும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த அகரம் பெயிண்ட்டை வாங்கி அடிக்கலாம். அப்படி இல்லையா, பரவாயில்ல நாங்கள் ஒரு வாட்டி தான் அடிக்க போகிறோம், நாங்கள் ஏஷியன்லேயே ஏஎஸ்எம்எல்ஸ்னு வாங்கி அடிச்சுக்கிறோம் அப்படின்னும்போது தாராளமாக நம்ம ஏஷியன் பெயிண்ட்டை வாங்கி அடிச்சுக்கலாம். அகரம் பெயிண்ட் வந்து 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா ரூ. 2500. அதே ஏஷியனில் வந்து 20 லிட்டர் லைட் கலர் வாங்கினீங்கன்னா 4300லேருந்து 4500 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து வாலில் இருக்கிற இந்த ஃபங்கஸு, இந்த பூஞ்சை இது எல்லாமே வந்து நார் ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கழுவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பழைய பெயிண்ட் எங்கெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து தகடு வச்சு சுரண்டிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரைமர் போடணுமா போடக்கூடாதான்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். அப்படின்னும்போது இதில் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே 2 கோடு கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பழைய வீட்டுக்கு பெயிண்ட் எப்படி ப்ராப்பராக அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டாட்டா. பாய் பாய்.